சிலையின் பிடியிலிருந்து தப்பி ஒரு குறுகிய குகைக்குள் விழுந்தனர் சசி, நிலா, அபிமன். ஆனால் அந்த குகை அவர்களை அடுத்த அமானுஷ்யத்தின் வாசலுக்கு அழைத்துச் சென்றது. எங்கும் பரவியிருந்த இரத்த வாடை, சுவர்களில் வரையப்பட்டிருந்த இரத்தம் தோய்ந்த ஓவியங்கள் அந்த இடம் பயத்தில் உறைய வைத்தது. நிலா மெல்லிய குரலில், இங்கே பாருங்க, எங்கும் இரத்த வாடை. இது வெறும் குகை இல்லை, ஏதோ ஒரு பயங்கரத்தின் ரகசியம் இங்கே இருக்கு. அபிமன் உறுதியுடன், நாம் சாதாரண விஷயத்தில் சிக்கவில்லை நிலா. இது நம் உலகத்தையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய மர்மம். நம் உயிர் போனாலும் பரவாயில்லை, இதை நாம் கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது. திடீரென மூவரும் திகைத்து நிற்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தலையில் ஏதோ ஒரு வழி. நிலா எண்ணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசரின் யானை படை போர்க்களத்தில் சங்கு முழக்கத்தில் நிற்பது போல் அவளுக்கு தோன்றுகிறது. சசிக்கும் அதே போல் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு. அதாவது ஒரு பிரம்மாண்டமான குதிரைகளில் ஒரு அரசின் குதிரை. படை வாத்தியங்கள் முழங்க போர் ஆயுதங்களுடன் ஒரு படை முன்னேறுவது போல் அவனுக்கு ஒரு காட்சி தோன்றுகிறது. அபிமனுக்கு ஒரு மிகப்பெரிய காளை மாட்டின் ஒரு அரசர் வருவது போல், சுற்றிலும் மாடுகளில் வீரர்கள் தங்கள் ஆயுதத்துடன் நிற்பது போல் ஒரு போர்க்களத்தின் காட்சி அவனுக்கு தெரிகின்றது. வரும் அந்த வழியில் இருந்து மீள முடியாமல் மயங்கி விழுகிறார்கள். அப்போது அவர்களது முகத்தில் ஒரு விசித்திரமான ஒளி பரவி நிலா எழுந்து, அங்கே பாருங்க என்றாள். குகையின் ஒரு மூலையில் மெல்லிய வெளிச்சம் ஒன்று பளிச்சிட்டது. சசி, அங்க போவோம், அது ஒருவேளை வெளியேறும் வழியாயிருக்கலாம். மூவரும் அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடினார்கள். ஆனால் அந்த வெளிச்சம் ஒரு நீரோடையாக மாறியது. சட்டென அந்த ஓடை அவர்களை உள்நோக்கி இழுக்கத் தொடங்கியது. நிலம், வானம், வெளிச்சம், இருட்டு எல்லாம் மறைந்து கண்ணை மூடி திறப்பதற்குள் அவர்கள் மூவரும் 3 வெவ்வேறு இடங்களில் இருந்தனர். சசி ஒரு பனிப்பிரதேசத்தில் உறைந்திருக்கும் பனியைக் கண்டு திகைத்து நின்றான். அவன் வாய் வழியே வந்த மூச்சுக்காற்று கூட உடனடியாக பனிக்கட்டியாக உறைந்தது. நிலா ஒரு வெப்பமான பாலைவனத்தில். அவள் கண்ணை திறக்கும் பொழுது அவளை சுற்றிலும் சுற்றறிக்கும் மணல் தலைக்கு மேலே எரி நட்சத்திரம் போன்று சூரியன் அவள் மூச்சு திணற உடல் வெப்பத்தால் தளர்ந்தது. அபிமன் ஒரு கடலின் நடுவே அவன் நீருக்குள் விழுந்து திணறியபடி மேலே வந்தான். அவனை சுற்றிலும் கடல் நீர் மட்டுமே, எங்கு திரும்பினாலும் நீல நிறம். சசி அவன் உடலை நடுநடுங்கச் செய்யும் குளிர். அவன் குழப்பத்தில் நிற்க திடீரென அவன் காதுகளில் ஒரு மெல்லிய ஓசை கேட்டது. அது ஒரு இதயம் துடிக்கும் சத்தம். சசி குழப்பத்துடன், இது என்ன சத்தம்? யாரோட இதயம் இது? அவன் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தான். அங்கே உறைந்து போன ஒரு பனிக்கட்டியின் உள்ளே ஒரு பிரகாசமான சிவப்பு நிறத்தில் ஒரு விசித்திரமான இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. அதன் துடிப்பு பனி பிரதேசத்தின் அமைதியை கலைத்தது. நிலா, ஐயோ, நான் எங்கே வந்துட்டேன்? அவள் தடுமாறி நடக்க பாலைவனத்தின் அமைதியை கிழித்துக்கொண்டு ஒரு சத்தம் கேட்டது. நிலா ஆர்வத்துடன், இந்த சத்தம் ஏதோ ஒரு இதயம் துடிக்குது போல இருக்கே. அவள் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினாள். அங்கு மணல் புயலில் சிக்கிய ஒரு பாறையின் மீது ஒரு நீல நிறத்தில் ஒரு விசித்திரமான இதயம் துடித்தது. பாலைவனத்தின் வெப்பத்தையும் விட அதிக ஒளியுடன் துடித்துக் கொண்டிருந்தது. அபிமன் ஒரு கடலின் நடுவே. மீண்டும் இங்கேயே வந்துட்டோமா? அவன் குழப்பத்தில் நீந்திக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு அடியில் ஒரு கனமான துடிப்பு அலைகளை எழுப்பியது. அபிமன் ஆச்சரியத்துடன், கடலுக்கு அடியில் என்ன ஒரு சத்தம் இது? அவன் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி நீந்தினான். ஆழத்தில் கடல் தாவரங்களுக்கு நடுவே ஒரு ஒளிரும் பச்சை நிற அலைகளின் துடிப்புடன் இணைந்து ஒரு இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. அந்த இதயம் கடலின் ஆழத்து ரகசியங்களை சொல்வது போல அபிமனுக்கு உணர்த்தியது. மூவரும் 3 வெவ்வேறு உலகங்களில் அந்த இரகசிய இதயத் துடிப்பை கண்டனர். அவை அனைத்தும் இந்த உலகத்தின் உயிரின் துடிப்பு போல தோன்றின. ஆனால் அவை ஏன் தனித்தனியாக பிரிந்து கிடக்கின்றன? அவற்றை எப்படி மீண்டும் ஒன்றிணைப்பது?
அவர்களின் அடுத்தடுத்த அடிகள் தனிமையில் இருந்தாலும் அவர்களின் மனங்கள் ஒன்றுபட்டு இந்த குமரி தீவின் ரகசியத்தை நோக்கி இன்னும் ஆழமாக பயணிக்கத் தொடங்கின. அவர்கள் பிரிந்து சென்றது ஒரு திட்டமா அல்லது மாயையின் விளையாட்டா? அந்த இதயங்கள் அவர்களுக்கு என்ன சொல்ல வருகின்றன? அது அவர்களின் கடந்த காலமா அல்லது எதிர்காலமா? இந்த சீரியஸை தொடர்ந்து காண எங்களுக்கு ஒரு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. அடுத்த எபிசோட்டில் சந்திப்போம்.